உங்களோட ஹாஸ்டல் பாத்திங் அண்ட் டாய்லெட்டிங் இதை பற்றி பார்ப்போம். இதுதான் பாத்திங் ரூமு. 1 2 3 4 ரூமில் இந்த இருக்குது பார்த்திங்களா லிவரு. இந்த பக்கம் தள்ளி இப்படி மேலே இழுத்தா ஃபுல்லாக ஹீட் வாட்ரு, இந்த பக்கம் தள்ளி மேலே இழுத்தா கூல் வாட்ரு. இப்போ நான் இந்த பக்கம் தான் வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு கால் அலச போகிறேன். ஓகேங்களா, இதுதான் பாத்திங். ஃபுல்லாக ஹீட் வாட்டர் தான் வரும், மேலேயும் ஷவர் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம், டாய்லெட் பார்க்கலாம். பொதுவாக யூரோப் டாய்லெட் எங்கேயுமே டாய்லெட் யூஸ் பண்ணுறது கீழேயே ஹோல்ஸ் தண்ணி போகிறதுக்கு இது வைக்கவே மாட்டாங்க. காரணம் இங்கே எல்லாருமே பேப்பர் சிஸ்டம் தான். ஆனால் நம்ம இந்தியன்ஸுக்கு இது செட் ஆகாது. ஸோ மஸ்ட் நீட் இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் டப்பா வச்சுக்கணும். அந்த டப்பாவில் அதில் வாஷரில் தண்ணி பிடிச்சிக்கணும். கதவை சாத்திட்டு டாய்லெட் போயிட்டு அதுலேயே உட்காந்த மணிக்கே தண்ணியை பின்னாடி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு தான் வரணும். நோ அதர் வே. ஓகேங்களா, இதுதான் டாய்லெட் ஸ்பெஷல். அதே மாதிரி வாஷிங் மிஷின் இல்லாமலாம் இங்கே யாராலையும் வாழ முடியாது, அதான் உண்மை. இது பாருங்க, 2 வாஷரு 2 ட்ரையர் இருக்குது. இப்போ இதில் என்னோடய துணி நான் அதில் போட்டு 1.5 மணி நேரம் வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour மட்டும் ட்ரையரில் போட்டிருக்கேன். போட்டுட்டு டைம் ஓடும், அதை பார்த்துட்டு நம்ம மற்ற வேலையை பார்த்துட்டு அந்த டைமிங்குள்ளே எடுத்துக்கணும். அவ்வளோதான். அதுக்கு லிக்விட் வாங்கி வச்சுக்கணும். இந்த ட்ரையரை ஓப்பன் பண்ணி லிக்விட் ஊற்றணும். ஓகேங்களா, அவ்வளோதான். பாத்திங்கு, டாய்லெட்டு, வாஷர் 3 பற்றி சொல்லியிருக்கேன்.